அனைவருக்கும் வணக்கம். மாங்காய் வச்சு ரொம்பவே காரசாரமா அதே நேரம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் மாங்காவை எடுத்துக்கோங்க. அந்த மாங்காய் எந்த வகையான மாங்காவா இருந்தாலும் பரவாயில்ல, பழுக்காத மாங்காவா இருக்கணும். அதை கேஸ்ல சிம்ல வச்சுட்டு இந்த மாங்காவை எல்லா சைடும் நல்லா சுட்டு எடுக்கணும். அதோட தோலெல்லாம் நல்லா கருப்பாகிற வரைக்கும் மெதுவா சுட்டு எடுக்கணும். மாங்காவோட எல்லா தோல் பக்கமும் நல்லா கருப்பானோடனே ஒரு 5 கப் தண்ணி இருக்கிற ஒரு பாத்திரத்துல நம்ம போட்டுறணும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா சுட்டு வச்சிருக்க மாங்காவை நல்லா புளிய கரைக்கிறது போலவே நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதோட தோல் எல்லாம் ஒண்ணுமே ரிமூவ் பண்ண தேவை கிடையாது. அந்த தோலோட சேர்த்து கரைச்சோம்னா தான் அந்த வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம ரொம்பவே சூப்பரா கையாலேயே ஜூஸ் மாதிரி நல்லா கரைச்சிட்டோம். நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இந்த மாங்காவை வேறொரு பாத்திரத்துல வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டில 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கூட மாங்காவை வேஸ்ட் பண்ணாம ஃபுல் மாங்காவை இந்த ரெசிபில யூஸ் பண்ண மாதிரி ஆயிடும். 1 தக்காளி, கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கிறோம். மிக்ஸியில அடிக்கிறதுக்கு முன்னாடி தக்காளியை லைட்டா பிசைஞ்சுக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒரு சுத்து மிக்ஸியில சுத்தி எடுத்துக்கிறோம். மிக்ஸியில அரைச்சது எல்லாத்தையும் இந்த மேங்கோ ஜூஸ்ல நம்ம போடுறோம். ஒரு ஃப்ரைங் பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறோம். நெய்க்கு பதிலா எண்ணெய் எது வேணாலும் ஊத்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நசுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டு, வெட்டி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம், கொஞ்சமா கறிவேப்பிலை, கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சமா பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இது எல்லாத்தையும் மேங்கோ ஜூஸ்ல போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே வித்தியாசமான சுவையில நம்மளோட மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நாம இதுல மாங்காவை சுட்டது மட்டும் வித்தியாசம் இல்லைங்க, இதுல நம்ம கொஞ்சம் புதினா போட்டிருக்கோம். அதே நேரம் வரமிளகாவுக்கு பதிலா பச்சை மிளகா போட்டிருக்கோம். இது ரெண்டுமே இந்த ரெசிபியோட டேஸ்ட்டை ரொம்பவே அதிகமாகும்.